சிறப்புக்குரிய முருகப்பெருமானுடைய பல்வேறு வகையான விரத நாட்கள்ல ஒன்றாக விளங்கக்கூடியது வைகாசி விசாக திருநாள். பொதுவா வைகாசி விசாகம் அப்படிங்கிற இந்த நாள் பல விசேஷங்கள் முருகனோடு தொடர்புடைய நாளாக இருந்தாலும் இந்த வைகாசி விசாகம் எந்த வகையில் முருகனோடு தொடர்புடையது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சிவபெருமானுக்கு 5 திருமுகம், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜதம் என்கின்ற பஞ்சமுகங்களோடு அதோமுகம் என்கின்ற 6வது முகமும் வெளிப்பட 6 முகங்களில் இருக்கின்ற நெற்றிக்கண்ணும் திறக்க அந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அக்னி பிழம்பில் இருந்து பெருமான் அவதாரம் பண்றார். பல முறை இந்த விரதங்களை பத்தி சொல்லும் போதே சொல்லி இருக்கிறேன். பசி தாங்க கூடியவர்கள், உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் விரதம் இருங்க அப்படின்னு. அதனால வைகாசி விசாக விரதம் குழந்தை வேண்டியும் விரதம் இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்திற்காகவும் விரதம் இருக்கலாம். இல்ல விரதம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சாதாரணமா நாங்க அன்னைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னா முருகனுக்கு விசேஷமான படையல்கள் அன்னைக்கு வச்சு சக்கரை பொங்கல் வைக்கணும். முருகனுக்கு ஒரு இனிப்பு எப்பவுமே நீங்க முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இனிப்பான சக்கரை பொங்கல் நைவேத்தியத்துக்கு நாம வைக்கணும். இந்த அன்னைக்கு நீங்க நீர் மோர் பானகம் இதெல்லாம் தானம் பண்ணீங்க அப்படின்னா